எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கவிருக்கும் பதிவு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ ஆக்வா குரூப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டேப்பு, அதுக்கப்புறம் இன்சுலேஷன் டேப்பு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டேப்பு, அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் டேப் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சு. பூஜை போடுறாங்க. அது 10 ஸ்டேஜ் பம்பை இறக்குறோம் உள்ள. ஒவ்வொரு பைப்பும் டைப் பண்ண பிறகு ஒயர் வந்து டேக் மூலிமா டைப் பண்ணி உள்ள இறக்குறோம். கயிறெல்லாம் கட்டி தெரியுது. டபுள் டேக் பண்ணுறோம். ரிஞ்ச் எல்லாம் போட தேவையில்லை. இதுக்கு ஹேண்ட் டைட் இருந்தாலே போதும். ரிஞ்ச் எல்லாம் போட்டோம்னா டேமேஜ் ஆகும். அதனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா போருடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 120 அடி மட்டும்தான். 120 அடிக்கு 100 அடி இறக்கிருக்கும். போல்டர்ஸ், இந்த தண்ணி வந்து அதிகமான ப்ரெஷர் போல்டர்ஸ் ஏரியா, கூழாங்கல் அது சொல்லுவோம். அந்த கல் நிறைஞ்ச இடம் கிடைச்சது. ஃபைனலாக வேலை ஆயிடுச்சு. கிளாம்ப் செட்டு கூட டைட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பு கீழே ஒயரு, அந்த ஹோல் மூலிமா ஒயரும் அந்த ரோப் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபைனல் பண்ணுவோம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா என்ஆர்வி வால்வு. ஏன் இந்த என்ஆர்வி வால்வு போடுறதுன்னா ரிட்டர்ன் போகாமல் இருக்கிறதுக்கு. என்னென்னா பில்டிங் கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் சேர் அந்த மண் சகதியெல்லாம் உள்ளே போயிடுறதுக்காக என்ஆர்வி நான் ரிட்டர்ன் வால்வு போடுது. இந்த ப்ரெஷர் பாருங்கள், அதிகமான ப்ரெஷரு. இந்த ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஓஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஓஸ் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுற நேரத்தில் அந்த ஓஸ் எண்ணிக்கில் நல்லா தூங்கிடுச்சு. நிறையா பக்காவாக டைட் பண்ணி ப்ராப்பராக போடுறப்போ ப்ரெஷர் அவுட் நல்லா இருக்குது. 100 அடி